கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தந்த ஆசீர்வாதங்கள், தேவன் தந்த நன்மைகள் குறைந்து போகாதிருக்க வேண்டுமென்றால், சம்பூர்ணமான ஆசீர்வாதம் நம்மத்திலே தங்கி இருக்க வேண்டுமென்றால் நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து போகலாம், பட்டினியாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நாம் தேடுவோமானால் நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாதிருக்கும். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லையாம். நாம் சிங்கத்தை குறித்து நாகும் 2:12 இப்படியாக வாசிக்கிறோம். சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இரைகளினால் தன் கெபியையும் பீறி போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று என்று வாசிக்கிறோம். சிங்க குட்டிகளுக்கு வேண்டியவற்றை சிங்கம் கொண்டு வந்து தன் கெபியை நிரப்புமாம். அப்படிப்பட்ட சிங்கக்குட்டிகள் கூட ஒருவேளை தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கலாம். ஆனால் நாம் கர்த்தரை தேடுவோமானால் நாம் தேடுகிற நன்மைகளை, நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளை தேவன் நமக்கு தர அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் நன்மையாகவே இருக்கிறது என்று எஸ்ரா சொல்லுகிறார். ஆகவே நாம் தேவனை தேடுவோமானால் அவர் நம்மை ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. நாம் தேவனை எப்பொழுது தேட வேண்டுமென்றால், அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்ற காரியங்களை தேடுவதற்கு முன்பதாக தேவ சமூகத்தை நாம் தேடுகிறவர்களாய் இருப்போமானால் நாம் தேவனை கண்டடைவோம். ஏனென்றால் அவரே நமக்கு தேவையானவர். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்கிறவனுடைய முகதரிசனத்தை நாம் தேடாதபடி, கர்த்தர் நமக்கு நியாயம் செய்கிற கர்த்தரை நாம் தேடுவோமானால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். எபிரேயர்லே நாம் வாசிக்கும் பொழுது, தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டுமா? நாம் தேவனை தேடுகிறதுனாலே அவர் நமக்கு தென்படுகிற நல்ல தேவன். ஆகவே நாம் தேவனை எப்படி தேடுகிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைக்காக தேடுகிறோமா அல்லது தேவனையே நமது தேவையாக வைத்து தேடுகிறோமா என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதற்கேற்ற பலனை நமக்கு அளிக்க அவர் போதுமானவர். சவுலுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையை அவன் தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடினபடியினாலே அவனுடைய முடிவை நாம் பார்க்கலாம். அதே நேரம் தாவீதை நாம் பார்ப்போமானால், தாவீது கர்த்தரை தேடினதினாலே வர வர விருத்தியடைந்தான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் மனுஷர்களை தேடாதபடி, ஐஸ்வர்யத்தை நம்பாதபடி, புயபலம் பணபலத்தை வைத்திருக்கிறவர்களை நாம் தேடி செல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை மாத்திரம் நாம் தேடுகிறவர்களாய் இருப்போமானால் தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதங்கள் ஒன்றும் குறைந்து போகாதபடி அவர் பாதுகாக்க போதுமானவர். காணாமற் போன ஆட்டை தேடி சென்ற தேவன் நம்மை தேடி வந்தாரே, அந்த நல்ல மேய்ப்பரை நாம் தேடுவோம். நமக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் அவர் சம்பூர்ணமாய் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே, அநேக நன்மைகளுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய், உயர்வுகளுக்காய், தேவைகளுக்காய் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உடைய நன்மைகள் குறைந்து போகாதபடி உடைய கரம் அவர்களுக்கு நன்மையாகவே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை நன்மையும் கிருபையும் தொடரும்படியான பாக்கியத்தை தாங்க. எந்தெந்த காரியத்திற்காய் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அந்தந்த காரியங்களிலே கர்த்தர் நீர் ஆண்டவரே உயர்வை, மேன்மையை, ஆசீர்வாதங்களை, ஜீவனை கர்த்தர் கட்டளையிடுவீராக. தொடர்ந்து உடைய வல்லக்கரம் தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.